Hello friends, welcome to USMTECHWORLD. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Anglo 6 feature modules. So போன வீடியோல வந்து நான் Angular modules-னா என்ன அப்படினு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். So Angular modules-னா என்னன்னு தெரியணும்னா நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். So அந்த லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்கிறேன். So Angular modules-ல ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து Angular module-னா என்னன்னா அது வந்து it consists of group of components, directives, pipes, services இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு Angular module. So Angular modules-ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 types of module இருக்கு. First feature module, root module, shared module, core module and routing module. So இந்த மாதிரி வந்து 5 types of modules இருக்கு. So அதில் ஒரு மாடியூலும் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர் மாடியூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி ஃபீச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் டொமைன் எடுத்துக்கிட்டோன்னா வந்து அதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதாவது ஆடிங் ப்ரொடக்ஷன் டேட்டா, பர்ச்சேஸ் ஆர்டர் ஃபீச்சர், ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர், இந்த மாதிரி தனித்தனியாக உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் மாடியூல்னு கிரியேட் பண்ணி ஆட் பண்ணால் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் கோடுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரூட் மாடியூல்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரே ஒரு ரூட் மாடியூல் தான் இருக்கணும். அது வந்து app.module.ts. அதே மாதிரி கோர் மாடியூல்னு பார்த்தீங்கன்னா கோர் மாடியூல் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன் டைம் தான் அந்த இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கோர் மாடியூலில் ரைட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் மட்டும்தான் வந்து அதை கால் பண்ணணும் கோர் மாடியூல்ன்றது. நெக்ஸ்ட்டு வந்து ஷேர்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷேர்ட் மாடியூலில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துட்டு ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜை வந்து ஃபீச்சர் மாடியூலில் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த ஷேர்ட் மாடியூலில் உள்ள ஃபீச்சரை வந்து நீங்கள் ஃபீச்சர் மாடியூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா ஃபீச்சர் மாடியூலையும் நீங்கள் அந்த ஷேர் மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் காமன் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நீங்கள் த்ரூ அவுட் த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஷேர்ட் மாடியூலு. ரவுட்டிங் மாடியூல்னால் வந்து ஸோ ரவுட்ஸ் எல்லாம் அங்கே தான் டிஃபைன் பண்ணுவீங்க. ஒரு அப்ளிகேஷன் ரவுட், ஃபார் எக்ஸாம்பிள் நேவிகேஷன், ஒரு பேஜ் வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் நீங்கள் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரவுட்டிங் மாடியூலில் தான் வந்து இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஸோ இதை தான் வந்து 5 types ஆஃப் Angular modules. ஸோ அதில் வந்து நம்ம போன வாட்டி Angular 6 மாடியூல்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ தனித்தனியாக ஃபீச்சர் மாடியூல் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபீச்சர் மாடியூல்னால் என்னென்னா வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா வந்து அதுக்கு லாகின் ஃபீச்சர் இருக்கும், ரிப்போர்ட்டிங் ஃபீச்சர் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து இப்போ அதுக்கு வந்து லாகின் ஃபீச்சர்னு தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே உள்ள அதுக்குள்ளே வந்து நீங்கள் லாகின் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், லாகின், லாக் அவுட், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணிடலாம். அது மாதிரி கஸ்டமர் ஃபீச்சர்னால் வந்து கிரியேட் கஸ்டமர், எடிட் கஸ்டமர், டெலிட் கஸ்டமர், லிஸ்ட் கஸ்டமர், இதெல்லாம் வந்து கஸ்டமர் ஃபீச்சர். அது மாதிரி ப்ராடக்ட் ஃபீச்சர்னால் வந்து ப்ராடக்ட், கிரியேட் ப்ராடக்ட்டு, எடிட் ப்ராடக்ட், டெலிட் ப்ராடக்ட்டு, லிஸ்ட் ப்ராடக்ட்டு, இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் ஃபீச்சரில் வரும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ஃபீச்சர் மாடியூல் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்காக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன எப்படி நான் அந்த ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு app.module தான் வந்து முதல்ல கிரியேட் ஆகும். அது உள்ளே வந்து app.routing மாடியூல்ன்றது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ app.routing மாடியூல் இஸ் நத்திங் பட் த ரூட் மாடியூல். ஸோ அதில் தான் நீங்கள் ஃபார் ரூட்டுன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க, அதுதான் ரூட் மாடியூல். ஸோ எல்லாத்துக்கும் ரூட் மாடியூல் வந்து ஃபார் ரூட் தான். ஸோ இப்போ ஆப் ரவுட்டிங் மாடியூல் உள்ளே தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் மாடியூல் ஃபுல்லாக நீங்கள் இதில் தான் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாகின் ஃபீச்சர், கஸ்டமர் ஃபீச்சர், ப்ராடக்ட் ஃபீச்சர், இது 3 ஃபீச்சருமே வந்து ஆப் ரவுட்டிங் மாடியூலில் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் லாகின் ஃபீச்சர் உள்ளே பார்த்தீங்கன்னா லாகின் ரவுட்டிங் மாடியூல்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் ரவுட்டிங் மாடியூலில் தான் நீங்கள் வந்து எல்லா ரவுட்ஸையும் டிஃபைன் பண்ணுவீங்களா. ரவுட்ஸ்னால் அது நேவிகேஷன் ரவுட்டு, லாகின் ரவுட்டு, லாக் அவுட் ரவுட்டு, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி, லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி, ஆத்தென்டிகேட் ஃபங்க்ஷனாலிட்டி, இது எல்லாமே ஒரு ரவுட்ஸாக டிஃபைன் பண்ணியிருப்பீங்க லாகின் ரவுட்டிங் மாடியூலில்.
ஸோ அதே மாதிரி கஸ்டமர் ஃபீச்சர் மாடியூலில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரவுட்டிங் மாடியூல்னு ஒரு பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. கஸ்டமர் ரவுட்டிங் மாடியூலில் வந்து கிரியேட் கஸ்டமர், எடிட் கஸ்டமர், டெலிட் கஸ்டமர் இது எல்லாமே வந்து அந்த ரவுட்ஸாக வந்து கஸ்டமர் ரவுட்டிங் மாடியூலில் இருக்கும். அதே மாதிரி சிமிலர்லி ப்ராடக்ட் ஃபீச்சருக்கும் அதே மாதிரி மாடியூல் தான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபீச்சர் மாடியூலோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் நீங்கள் ஃபீச்சர் மாடியூல் கிரியேட் பண்ணணும் ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஃபியூச்சர் மாடியூல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரீரிக்விசிட். நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த நேவிகேஷன் பார்லேருந்து வந்து எப்படி வந்து ரவுட்டிங் நடக்குது, எப்படி வந்து ஃபியூச்சர் மாடியூல் பேஸ் பண்ணி அதை ஸ்ட்ரக்சராக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனில் அப்படின்றத வந்து நான் இதில் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு ப்ரீரிக்விசிட் வந்து ஃபஸ்ட்டு நேவிகேஷன் பார் வித் மெனூஸோடு நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து ப்ரீரிக்விசிட் 1 வந்து ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது npm install bootstrap at the rate of 4.1.3. இதை நீங்கள் வந்து அந்த CLI ஆங்குலர் CLI கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி வந்து jQuery இன்ஸ்டால் பண்ணணும். இது ரெண்டும் தான் வந்து மெனுவுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் மெனுவுக்கு வந்து தேவை. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் package.jsonல ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து பூட்ஸ்ட்ராப் 4.1.3 அண்ட் jQuery 3.4.1 இந்த ரெண்டு இதுவும் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, பூட்ஸ்ட்ராப்பும் jQueryயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து angular.json ஃபைல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஸ்டைல்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ரெண்டு செக்ஷன் இருக்கும். ஸ்டைல் செக்ஷனில் வந்து நீங்கள் பூட்ஸ்ட்ராப்போட CSS அந்த ஸ்டைலிங் சம்மந்தமான CSS எல்லாமே bootstrap.csல இருக்கும். அது வந்து நோட் மாடியூல்ஸ்ன்ற இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். எப்போ இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா நீங்கள் npm கமாண்ட் யூஸ் பண்ணி npm இன்ஸ்டால் பூட்ஸ்ட்ராப்னு கொடுத்தீங்கன்னா அப்பயே இன்ஸ்டால் ஆகிடும் அந்த நோட் மாடியூல்ஸ்ன்ற ஃபோல்டரில். ஸோ அந்த பாத்தை வந்து நீங்கள் அங்கே கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் செக்ஷனில் வந்து JS JavaScript ஃபைல் bootstrap.js அண்ட் jQuery.js இது வந்து அந்த கிளிக் ஈவெண்ட்டு அந்த மெனுவோட கிளிக் ஈவெண்ட்டு அதெல்லாம் வந்து இதை கொடுத்தா தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ரெண்டுமே இதை வந்து நீங்கள் angular.json ஃபைலில் செக் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து நேவிகேஷன் பார் கோடை வந்து app.component.htmlன்ற ஃபைலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி நான் இப்போ ஒரு சிம்பிளாக நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா ஒரு நேவிகேஷன் பார் வித் ஆர்டிகல்ஸ்னு ஒரு மெனு, சர்வீசஸ்னு ஒரு மெனு, ரெண்டு மெனு. ஸோ அதை வந்து நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்னா ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஆர்டிகல்ஸ்னு ஒரு ஃபீச்சரு, சர்வீசஸ் ஒரு ஃபீச்சர்ஸ்னு ரெண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆர்டிகல்ஸ் மெனுவில் ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் இருக்கும்: JavaScript, HTML5, ASP.NET MC5 அண்ட் வெப் API 2, jQuery இதெல்லாம் இருக்கும். அதாவது சர்வீசஸ் மெனுவில் வந்து வெப்சைட்டு, வெப் அப்ளிகேஷன், க்ளவுட்ஸு இந்த மாதிரி மெனுஸ்லாம் இருக்கும். ஸோ ஆங்குலர் CLI கமாண்ட் வந்து டு கிரியேட் ஃபீச்சர் மாடியூல் என்னென்ன கமாண்ட்லாம் தேவை அந்த ஃபீச்சர் மாடியூல் அப்படின்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1 வந்து கிரியேட் ஃபீச்சர் மாடியூல்ஸ் ஃபார் ஆர்டிகல் அண்ட் சர்வீசஸ் ஃபர்ஸ்ட்டு. ஸோ முதல்ல நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க. நான் இது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அது டெஸ்ட் ஃபீச்சர் மாடியூல்னு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதில் வந்து நான் பூட்ஸ்ட்ராப்பும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், jQuery இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ப்ரீரிக்விசிட் ரெண்டையுமே. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது வந்து இந்த ஆர்டிகல் ஃபீச்சர் மாடியூல் மட்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ணி செக் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ஃபீச்சர் மாடியூல் ngGM ஆர்டிகல்ஸ், ngGM சர்வீசஸ், ng ஜென்ரேட் மாடியூல் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அது மாதிரி ng ஜென்ரேட் ஆங்குலர் ஜென்ரேட் மாடியூல் சர்வீசஸ் அப்படின்னு அர்த்தம். ஆங்குலர் ஜென்ரேட் மாடியூல் சர்வீசஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா வந்து ரவுட்டிங் மாடியூல். இந்த ஆர்டிக்கல் ஃபீச்சர் மாடியூல் உள்ள ரவுட்டிங் மாடியூலை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ngGM ஆர்டிகல்ஸ், ஆங்குலர் ஜென்ரேட் மாடியூல் ஆர்டிகல்ஸ் உள்ள ஆர்டிகல்ஸ் ஹைஃபன் ரவுட்டிங் ஃப்ளாட் ஃபைலாக கிரியேட் பண்ணுங்கள். மாடியூல் ஈக்குவல் டு ஆர்டிகல்ஸ் ஹைஃபன் மாடியூல் ஈக்குவல் டு ஆர்டிகல்ஸ். இப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்டிகல்ஸ் ஃபோல்டர் உள்ள ஆர்டிகல் ஹைஃபன் ரவுட்டிங்ன்ற ஒரு மாடியூல் ஃபைல், ரவுட்டிங் மாடியூல் கிரியேட் பண்ணிவிடு. அது வந்து ஃப்ளாட் ஃபைலாக கிரியேட் பண்ணு. ஃப்ளாட் ஃபைல்னால் வந்து அந்த ஆர்டிகல்ஸ் ஃபோல்டர் உள்ளே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஹைஃபன் ஃப்ளாட்னு கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளாட்டு கொடுக்கல அப்படின்னா வந்து நான் ஒன்றா வந்து அதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். திருப்பி ஆர்டிகல் ரவுட்டிங்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஆர்டிகல் ரவுட்டிங் மாடியூலை வந்து கிரியேட் பண்ணணும்.
அது வேணாம், டைரெக்டாக எனக்கு ஆர்டிகல்ஸ் ஃபோல்டர் உள்ள ஆர்டிகல்ஸ் ஹைஃபன் ரவுட்டிங்ன்ற ஒரு ஃபைல் மட்டும் மாடியூல் ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும் அப்படின்னா ஹைஃபன் ஃப்ளாட்னு கொடுக்கணும்.